இன்னைக்கு நாம 2024 வருஷம் ரிலீஸ் ஆன வெல்கம் பிக்கரி அப்படின்ற ஒரு இந்தியன் வெப் சீரிஸோட கதையை தான் பார்க்க போறோம். இந்த வெப் சீரிஸோட பொண்ணு என்னன்னா ஜிமிக்கி அப்படின்ற ஒரு பொண்ணை ஹீரோ லவ் பண்ணி கல்யாணம் பண்றாரு. ஆனா முத ராத்திரில அந்த பொண்ணுக்கு பத்தி மாமியாக்காரி அந்த இடத்துல இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் ஹீரோக்கு இந்த வீட்டுல வந்து பார்த்தனா ஏகப்பட்ட மருமகள் இருக்கிறது தெரிய வருது. அது என்ன ஏதுன்ட்டு ஹீரோ கண்டுபிடிக்க பாக்குறாரு. அது மட்டும் இல்லாம இந்த இடத்தை விட்டு தப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி முயற்சி பண்றாரு. அதுக்கு அடுத்தது ஹீரோ தப்பிச்சாரா இல்லையா அப்படின்ற இந்த வெப் சீரிஸோட மீதி கதையே. இந்த வெப் சீரிஸ 18 வயசுக்கு மேற்பட்டவங்க மட்டும் பாருங்க. ஏன்னா சீரிஸ் முழுக்கவே அந்த மாதிரி காட்சிகள் ஏகப்பட்டது இருக்கு. ஆனா நான் சொல்ல போற இந்த ஒரு சீரிஸ நீங்க யாரு வேணா கேட்கலாம். உங்களுக்கு சீரிஸோட கதை மட்டும் தான் சொல்ல போறேன். மத்தபடி எந்த ஒரு தவறான காட்சிகளும் இந்த வீடியோல காட்டப்படாது. அண்ட் முதல்ல யாராச்சும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது மிஸ்டர் ஹரிஹரன் யூடியூப் சேனல். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல வர பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கங்க. டெலிகிராம்ல ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கங்க. இப்போ நாம இந்த கதைக்குள்ள போயிடலாம். நைட்டு முழுக்க சம்பவம் பண்ணி முடிக்கிறான். சம்பவம் பண்ணி முடிச்ச அடுத்தது மறுநாள் மாமியாக்காரிக்கு என்ன பண்றானா வீட்டு வாசல் உட்காந்துட்டு ட்ரக் வித்துட்டு இருக்கான். அப்ப அந்த டீலர் கிட்ட என்ன சொல்றானா, இன்னைக்கு வந்து பார்த்தா சரக்கு செம்மையா இருக்கு, அதனால கொஞ்சம் பணத்தை அதிகமா கேளு அப்படின்ற மாதிரி சொல்றப்ப அதுக்கு அவன் என்ன சொல்றானா, ஓகேங்க நான் கண்டிப்பா அதை பத்தி கேட்கறேன், ஆனா நீங்க அதுக்கு வந்து கிளாரிட்டி ஒன்னு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கடுத்து அவன் போன அடுத்தது அந்த இடத்துக்கு ஹீரோட அப்பா வந்துட்டு என்ன சம்பந்தமா எப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்கறான். அவனை பார்த்ததும் மாமியாக்காரி செம்மையா கடுப்பாகிட்டு, அம்மா யாரை கேட்டு இந்த இடத்துக்கு வந்த, என்ன கேட்காம வரதுக்கு உனக்கு தைரியம் வந்துச்சா அப்படின்ற மாதிரி சொல்றப்ப, நீங்க அப்படி கிடையாதுங்க, உங்களுக்கு புதுசா ஒரு கிஃப்ட் எடுத்து வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றேன். கிஃப்டா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப, என்னோட தூரத்துல ஒரு அண்ணன் இருக்காரு, அவர் பையன் பேரு சையத், அவன் வந்து பாத்தீங்கன்னா உங்களை பார்க்கணும்னு சொன்னா அதான் கூட்டு வந்திருக்கேன், அவன் ரொம்ப அழகாவும் ஸ்மார்ட்டாவும் இருப்பான், நீங்க வேணா யூஸ் பண்ணிக்கிங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். அப்போ வந்து பாத்தீங்கன்னா சையத்னு சொல்லி கூப்பிடுறப்ப அவன் அந்த இடத்துக்கு வரான். அவனை பார்த்ததுமே மாமியாக்காரி பாய பொழந்துட்டு நின்னுட்டு இருக்கிறான். அதுக்கு அடுத்ததா ஹீரோ என்ன பண்றான், இதை எல்லாத்தையும் பார்த்துட்டு அவங்க அப்பா கிட்ட போனோம் அப்படின்ற மாதிரி ரூம் குள்ளே இருந்துட்டு அப்பா அப்பா அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருக்கான். ஆனா கதவு திறந்து போக மாட்டான். அப்ப என்ன பண்றாங்கன்னா சையத்தை உள்ள போக சொல்லிட்டு மாமியாக்காரிக்கு என்ன பண்றான், தன்னோட சம்மந்தி கிட்ட பேசிட்டு இருக்கிறப்ப ஹீரோக்கு என்ன பண்றான், வெளியே பந்துட்டான். வெளில பந்து அவங்க அப்பா கூட்டிட்டே வர காட்டியும் அவங்க அப்பா கார்ல ஏறி போயிட்டான். இப்போ வந்து பார்த்தனா ஹீரோக்கு என்ன பண்றதுனே தெரியல. இப்போ அப்படியே கட் பண்ணா அன்னிக்காரி நல்லா படுத்து இருக்கா. அப்படி படுத்துட்டு இருக்கும் போது பின்னாடி போய் ஒருத்தன் கண்ணை பொத்திட்டு நான் யாருன்னு சொல்லுங்கன்னு சொல்லி கேட்கிறப்ப, யாரு டிராமா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப, இல்லைங்க அப்ப யாரா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப, நான் தான் சையத்து, என்ன ஞாபகம் இருக்கா, அண்ணனோட கல்யாணத்துல பார்த்தமே அப்படின்ற மாதிரி சொல்றப்ப, ஆமாவா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப, இல்ல நான் வந்து அண்ணனோட மாமியாரை பார்க்கணும்னு சொல்லி வந்தேன், அப்படியே பார்த்துட்டு போறப்ப உங்களையும் பார்த்துட்டு போலன்னு சொல்லி வந்தேன், ஏன்னா உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி இவன் பேசிட்டு இருக்கான். இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கப்ப கரெக்டா வந்து பார்த்தனா மாமியாக்காரி வந்துட்டு, நான் என் பொண்ணு கூட்டிட்டு வெளில போறேன், நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணுக்கு பாதுகாப்பா ஒரு ரெண்டு பொண்ணுங்களா பாச்சு உமனா விட்டுட்டு போறாங்க. இதுக்கு அடுத்தது ஹீரோக்கு என்ன பண்றான், நேரா தான் தம்பியான சையத்தை கூட்டு பேசிட்டு இருக்கிறான். சையத் அண்ணனை பார்த்து நீ என்னடா பண்ணிட்டு இருக்க, எப்படா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப, டேய் நீங்க என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்கிறப்ப, அவனை பார்த்துட்டு ஒரு 2 நாள் இங்க தங்கிட்டு போலான்னு சொல்லி வந்திருக்கான் அப்படின்றப்ப, டேய் நீ தெரியாதனமா ஒரு தப்பான இடத்துல வந்து மாட்டிக்கிட்டடா அப்படின்ற மாதிரி சொல்றான். டேய் என்னடா சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப, நீ நினைக்கிற மாதிரி இந்த இடத்துல நான் சந்தோஷமா கிடையாது, என்னோட முதராத்துல என்ன ஆச்சு தெரியுமா, அது மட்டும் இல்லாம அன்னிக்காரிக்கு என்ன பண்றா தெரியுமா, என் பொண்டாட்டியை நான் பார்த்தே பல நாட்கள் ஆகுதுடா அப்படின்ட்டு நடந்துக்கு எல்லாத்தையுமே ஹீரோ 1 by 1 சொல்லிட்டு இருக்கிறான். அதுக்கு சையத் வந்து பார்த்தா, டேய் நல்லதாண்டா அப்படின்ற மாதிரி சொல்றான். டேய் என்னடா சொல்லிட்டு இருக்க, கட்டின பொண்டாட்டியை தவிர மத்த எல்லாரும் என் கூட ஒன்னா இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றப்ப, இருக்கட்டுமே நம்ம ஒரு ஆண் இதுதானே ஆசைப்படுவோம், அது நடக்கிறப்ப நம்ம எதுக்கு வெளில போனோம் அப்படின்ற மாதிரி சொல்றான். அப்படியே ரசா நீங்க ஏறு, நான் இந்த இடத்த விட்டு போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப, டே அண்ணா வெளில போனா கஷ்டப்படுவா அப்படின்ற மாதிரி சொல்றப்ப, இங்க இருக்கிறதோட வெளில போய் கஷ்டப்படுறது எனக்கு எவ்வளவோ மேல் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ இந்த இடத்த விட்டு போக பாக்குறான். ஹீரோ வெளில போன அடுத்தது சையத் என்ன சொல்றானா, அடப்படா முட்டாள், நான் வந்ததே உன் மாமியார் உன் அண்ணி உன் பொண்டாட்டி இவங்க 3 பேரு கூடயும் பொண்ணா இருக்கத்தான் அப்படின்ற மாதிரி சொல்றான். இவன் தெரியாம இந்த இடத்துக்கு வந்துட்டான்னு சொல்லி பார்த்தா இந்த இடத்தை பத்தி நல்லா தெரிஞ்சுதான் வந்திருக்கான் போல இருக்கு. கட்பான ஹீரோக்கு என்ன பண்றாருன்னா இந்த இடத்தை விட்டு தப்பிக்கணும்னு சொல்லிட்டு வீட்டோட வெளிப்பக்கம் போயிட்டாரு. வெளில போனது எந்த பக்கம் போகணும்னு சொல்லி தெரியல, அதனால ஃபர்ஸ்ட் லெஃப்ட் பக்கம் போறாரு. பார்த்தா அந்த இடத்துல ஒரு வாட்ச் உமன் நிக்கிறாங்க. சரின்ட்டு ரைட் பக்கம் போறாரு. பார்த்தா அங்கே ஒரு வாட்ச் உமன் நிக்கிறாங்க. இப்போ ஹீரோக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, பசமா மாட்டிக்கிட்டாரு. இந்த இடத்துல இருந்து தப்பிக்கணும்னா அது நடக்காத ஒரு விஷயம் அப்படின்றது ஹீரோக்கு நல்லா தெரிஞ்சிட்டு, ஆனா இங்க இருந்து தப்பிக்கணும்னா பக்காவா ஒரு பிளான் போடணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறாரு. சையத் நம்ம கூட இருக்கான்ல, அவங்க கிட்ட ஏதாச்சும் ஐடியா கேட்கலாம், ஃபர்ஸ்ட் நம்ம அப்பாவுக்கு ஒரு போன் பண்ணி பேசணும், அப்படி போன் பண்ணி பேசினாதான் நம்ம தப்பிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லி ஹீரோ நினைச்சிட்டு இருக்கிறான். கட்பானா நேரா போயிட்டு அந்த அண்ணியோட பெட்ரூம்ல போய் போனை தேடிட்டு இருக்கான். அந்த ரூம் முழுக்க தேடிட்டான், போன் எங்கேயுமே காணும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு பீரோ இருக்கு. அந்த பீரோ மேல வந்து பார்த்தோன்னா ஒரு மணி பர்ஸ் இருக்கு. அந்த மணி பர்ஸ்க்குள்ள கண்டிப்பா போன் இருக்கும் அப்படின்ற
மாதிரி சொல்லி அவன் தேடி பார்க்கறான். பட் அந்த இடத்துல போனை காணும். எங்க இந்த பொண்ணு போனை வச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ புலம்பிட்டு இருக்க கரெக்டா வந்து பார்த்தா அன்னிக்காரி வந்துட்டு என் கிட்ட தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லித்தாரா. நான் நினைச்சா கண்டிப்பா உனக்கு ஹெல்ப் பண்ண முடியும், உனக்கு என்ன ஹெல்ப்போ அதை கேளு அப்படின்ற மாதிரி சொல்றப்ப எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு போன் போடணும் அப்படின்ற மாதிரி சொல்றான். போன் போடணும்னா நீ என் கூட போனா இருக்கணும், அப்பதான் போனை தருப்பா அப்படின்ற மாதிரி சொல்றா. இங்க நீங்க என்னங்க நினைச்சிட்டு இருக்கீங்க, நீங்க உங்க மாமியாருக்கு அகைன்ஸ்டா போயிட்டு இருக்கீங்க, இதனால உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை வராதா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப அவளால தான் என் புருஷன் இந்த வீட்டை விட்டு ஓடி போனா, அவளை பழி வாங்கணும் அப்படின்னா அது உன்னால தான் முடியும், அதான் உன் கூட இருக்க போறான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த பொண்ணு என்ன சொல்றான்னா என்னோட ஹெல்ப் தேவைனா என் கூட இருக்கணும், ஆனா நீ ஏற்கனவே என் கூட இருக்கிறதுக்காக ரெடி ஆயிட்ட போல இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த பொண்ணு பேசிட்டு இருக்க. ஹீரோ வந்து பார்த்தனா எனக்கு ஒன்னும் தேவையில்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த இடத்தை விட்டு போயிட்டான். இதனால அன்னிக்காரிக்கு என்ன பண்றா, செம்ம கடுப்பா நின்னுட்டு இருக்கா. அப்படியே வந்து பார்த்தா 3வது எபிசோட முடிச்சிட்டாங்க. 4வது எபிசோட் தொடக்கத்திலேயே அன்னிக்காரி என்ன பண்றா, செம்ம கோவத்தோட நின்னுட்டு இருக்கா. அப்ப வந்து பார்த்தனா அவ பின்னாடி யாரோ ஒருத்தவங்க கை வைக்கிற மாதிரி தெரியுது. யாரா அப்படின்னு சொல்லி பார்த்தா வேற யாரும் கிடையாது, கோச்சிட்டு போன ஹீரோ தான் வந்துட்டான் போல இருக்கு. வந்து கடுத்தது அந்த அன்னி கூட வந்து பார்த்தனா சம்பவம் பண்ணிட்டு இருக்கிறான். அப்படியே சம்பவம் பண்ணி முடிச்சதும் நீங்க கேட்டதை நான் கொடுத்துட்டேன்ல, எனக்கு போன் கொடுங்க அப்படின்ற மாதிரி அன்னிக்காரி சொல்ல அவளும் போனை கொடுக்குறா. கொடுத்ததுமே போன்ல பேலன்ஸ் இல்ல அப்படின்ற மாதிரி வருது. எங்க என்னங்க பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப இந்த இடத்துல இன்கமிங் கால் மட்டும்தான் வரும், அவுட் கோயிங் போகாது அப்படின்ற மாதிரி சொல்றப்ப ஹீரோக்கு செம்ம கடுப்பா போயிட்டு எங்க இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா திட்டிட்டு அந்த இடத்தை விட்டு போயிட்டான். இப்போ அப்படியே கட் பண்ணா ஹீரோயின் ட்ரெஸ் மாத்திட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே கட் பண்ணா கிரண் அவங்க பெட்ரூம்ல ட்ரெஸ் மாத்திட்டு இருக்காங்க. அப்போ வந்து பார்த்தனா சையத் அவங்கள பார்த்துட்டான். உடனே கிரண்க்கு என்ன பண்றாங்கன்னா, டேய் சையத் நீ என்ன இங்க பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப அது ஒண்ணும் இல்ல, நீ உங்களை பார்க்கணும்னு சொல்லி வந்தேன் பார்த்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அண்ணி நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க, எப்படி எங்க அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப ஆக்சுவலி எனக்கு வந்து பார்த்தோம் உங்க அண்ணனை சுத்தமா பிடிக்கவே பிடிக்கல, ஒன்ன தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, இதோ அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், பட் அவன் சுத்த வேஸ்ட்ரா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எங்க அண்ணன் வேஸ்ட்ன்ட்டு எனக்கு தெரியும், இப்போ என்ன கேட்டு போச்சு, எங்க அண்ணன் அப்படி இருக்கட்டும் நம்ம 2 பேரும் ஒன்னா இருப்போம் அப்படின்ற மாதிரி சொல்றான். இருக்கலாம், பட் அது வந்து பார்த்தீங்கன்னா யாரும் ஏத்துக்க மாட்டாங்களே அப்படின்ற மாதிரி சொல்றப்ப சரி கொஞ்ச நாள் கழிச்சு எங்க அண்ணனை வெட்டி விட்டுட்டு நம்ம 2 பேரும் ஒட்டிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்றான். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரண் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்றான். அது மட்டும் இல்லாம இப்ப ஏதாச்சும் தொட்டுக்கிட்டு பார்க்க கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப அட பாடா அப்படின்ற மாதிரி சொல்லி கூப்பிடுறாங்க. டக்குன்னு பார்த்தா கிரண் திருப்பி டேய் இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி திருப்பி கேட்கறாங்க. அப்பதான் தெரியுது இந்த பாய் போல கண்டது எல்லாமே கனவுதான் போல இருக்கு, இல்ல நீ உங்களை பார்க்கணும்னு சொல்லி வந்த அப்படின்றப்ப என்னொன்னு பார்க்கணும் அவசியம் கிடையாது போ அப்படின்னு சொல்லிட்டு கதவை பட்டுன்னு சாத்திட்டாங்க. கதவை சாத்தின கழுத்துது அன்னி பாக்குறதுக்கு செம்மையா இருக்காங்களே அப்படின்ற மாதிரி இப்ப பேசிட்டு இருக்கிறான். இப்ப அப்படியே கட் பண்ணா ஹீரோய்க்கு கிரண் அம்மா அன்னிக்காரி 3 பேரும் உட்காந்துட்டு அப்பளத்தை காய போட்டுட்டு இருக்காங்க. அப்ப அன்னிக்காரிக்கு என்ன சொல்றான்னா, மாப்பிள்ள ரொம்ப பதட்டமா இருக்காரு, இந்த வீட்டை விட்டு ஓடி போறதுக்கு கூட முயற்சி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றப்ப அதுக்கு மாமியாக்காரி என்ன சொல்றானா, அட வாய் முடு உன் வேலையை மட்டும் பாரு அப்படின்ற மாதிரி சொல்றப்ப அப்ப ஹீரோன் என்ன சொல்றாங்கன்னா, இல்லம்மா எதுக்கு நீங்க அவரை கூட்டு ஒரு வாட்டி பேசி பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்றப்ப சரி உனக்காக பேசி பாக்குறான் அப்படின்ற மாதிரி அம்மாக்காரி சொல்றா. அப்ப அன்னிக்கும் சிரிக்கிறா ஹீரோனும் சிரிக்கிறா. இவங்க 2 பேரும் சிரிக்கிறத பார்த்து மாமியாக்காரிக்கு இதுங்க ஏதோ வில்லத்தனம் பண்ணுதுங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. இப்போ அப்படியே கட் பண்ணா நைட்டு அன்னிக்காரிக்கு என்ன பண்றா, தன்னோட பெட்ரூம்ல தனக்கு தானே கொஞ்சம் அப்படி இப்படி இருந்துட்டு இருக்கா. இதை எல்லாத்தையுமே வந்து பார்த்தா சையத் பார்த்துட்டு இருக்கிறான். சையத் பாக்குறத அன்னிக்காரி பார்த்ததுமே சையத் என்ன பண்றான்னா டக்குன்னு அந்த ரூம் கதவு சாத்திட்டு அப்படியே அந்த இடத்தை விட்டு போக பாக்குறான். டக்குன்னு அன்னிக்காரிக்கு என்ன பண்றா, கதவு வந்து சையத்தை உள்ள புடிச்சு போட்டுட்டு அவங்க கூட வந்து பார்த்தா கொஞ்சம் பொண்ணா இருக்கிறதுக்காக ட்ரை பண்றா. அப்படியே வந்து பாத்தீங்கன்னா இந்த எபிசோடையும் இந்த சீசனையும் முடிச்சிட்டாங்க. என்னடா எந்த ஒரு எண்டிங்கே இல்லாம இந்த சீசனை முடிச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லி பார்த்தா கண்டிப்பா வந்து பார்த்தா 2வது சீசன் வரும்னு சொல்லி நினைக்கிறேன். அப்படி வந்துச்சா கண்டிப்பா நம்ம சேனலை அதை பத்தி வீடியோ போடுறேன். அந்த வீடியோ பார்க்கறதுக்கு இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தோட பெல் பட்டியும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கங்க. அடுத்து ஒரு சூப்பரான சீரிஸ்ல பார்க்கறேன். அது வரைக்கும் டாடா பை பை.